ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிற லூட்டை மட்டும் வச்சு விட போகிறோம். இந்த கிஃப்ட் பாக்ஸில் பெருசாக லூட்லாம் கிடைக்காது. நான் வந்து ஆரம்பத்தில் ஃபேக்ட்ரியில் இறங்கிட்டேன். எதுக்காக ஃபேக்ட்ரியில் இறங்கினா இங்கே தான் வந்து நிறைய லூட் பாக்ஸ் கிடைக்கும், நிறைய கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். இதில் நமக்கு எக்கச்சக்கமான கன்று கிடைக்கும். நம்ம கண்ணை திடீங்க அலைய தேவையில்லை. கன்று கொடுங்கடா இங்கே நினைச்சிடா. ஓகே, மெடிக்கிட்டா இவனுங்க மெடிக்கத்தை எக்கச்சக்கமாக கொடுப்பானுங்க. ஏன்னா இந்த மெடிக்கலாம் கொடுக்கறதுக்கு இந்த மெடிக்கல் எடுத்து நீங்களே வச்சுக்கிறாங்க. கன்று நல்ல கண்ணாக கொடுங்கடா. ஏடபிள்யூஎம் கன்று கொடுத்துருக்கானுங்க. இருந்தாலும் இதில் எந்த கன்று எங்கே கிடைக்குனே தெரியல. ஏன்னா பாதி வந்து பாக்ஸில் இருக்க மாதிரி இருக்குது, பாதி கீழே கிடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து பாக்ஸில் இருக்க போல மட்டும் தான் எடுத்தாகணும். டே பாக்ஸில் இதிலே மேக்டன் தான் இருக்கடா. டே மேக்டனுக்கு பேர் வேறு ஏதாச்சும் கொடுங்கடா. இதில் என்ன இருக்குது? இதில் டே மேக்ஸ் ஆனா அந்த மேக்ஸ் அவனை நீங்களே வச்சுக்கணும். எனக்கு தாம்சன் கண்ணுமே தேவையில்லை. நமக்கு லாங் ரேஞ்சு வச்சா நல்ல கண்ணு கிடைக்குன்னு பார்த்தா லாங் ரேஞ்சு நமக்கு கிடைக்கல. ஏடபிள்யூ தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து வேறு இடத்துக்கு வந்துடுறேன் ஃபேக்ட்ரியை விட்டு. இதையாச்சும் இருக்காடா. இதுலேயும் நமக்கு வந்து அதே தாம்சனும் அதே மேக்ஸ் 7 தான். ஏன்னா இது உங்களுக்கு இந்த கண்ணு தான் கொடுப்பானுங்க போல இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் நல்லா ஒரு லாங் ரேஞ்சு என்ன கொடுங்கடா. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் கொடுக்கலாம் கொண்டு பொழந்துனோட ஆச்சு கண்ணு இருக்கா. யூஎம்பி இருக்க பரவாயில்ல. நம்ம மேக் 10 வச்சுனா மேக் கூட நம்ம வந்து சுட அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் யூஎம்பி அப்கிரேட் பண்ண முடியாது. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் இருக்காடா. இதில் நல்லா ஓகே. நமக்கு வந்து M14 கிடச்சிருக்கு. அது 3 சிப் போட்ட கண்ணு. ஓகே, நம்ம ஏடிஎம் பாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போய் எனிமி உடச்ச நான் வந்து போட்டதில் ஆரம்பிச்சிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச மேக் 10 கண்ணுக்கு பதிலாக நம்ம ஏடிஎம் கண்ணு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டேன் ஏடிஎம் கண்ணு எடுக்கிறதுக்கு. நான் மேக் 10 எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம ரெண்டுமே லாங்குறது என்ன வச்சுக்கலாம். ஏன்னா எவனாச்சும் நின்று இருந்தானா தலையில் ஒரே அடி காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பயப்படவே தேவையில்ல. அதுக்கப்புறம் எனிமி விட்டு தான் ஒரு பைபிள் ஓடிட்டு இருக்கேன். முடிக்கணும்டா. டே இப்போ பரா அடியே பரடே. ஏன்டா ஓடினதான் ஒரு நீ பண்ண அதேமாரி ஓட வேண்டியதானே. ஏன்டா வளைஞ்சு ஓடுற? செம டேமேஜ் கொடுத்தது M14. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் முடிச்சிட வேண்டியதான். கண்டிப்பாக பயத்தில் தான் இருப்பான். நீ பய ஏன்னா எனக்கு டேமேஜ் கொடுக்குற. உனக்கு யாரும் எனக்கு டேமேஜ் கொடுக்க சொல்லி கொடுத்தா பயப்பட முடிக்கிறேன்னா ஒன்று எனக்கு மரத்தை இப்படி முடிஞ்சுக்கிட்டான். நம்ம இப்போ ரிஸ்க் எடுத்தாங்க. ரிஸ்க் சாப்பிட்றா. ரிஸ்க் எடுத்து போட்டு தரேன்டா. நான் வெளியே வந்தால் கண்டிப்பாக சுடுவேன். அப்புறம் அவனை போட்டு தரேன். சுட்டு பாரு, முடிஞ்சா சுட்டு பாடுறா. இப்படி வந்து மாட்டிக்கிறேன். அதான் சுடுவன்ட்டு இருந்தாலும் ஏன்டா வெளியே வர. இப்போ நம்ம ஸ்டேட்டாக வந்து பீக்குள்ளே போயிடலாம். பீக்குள்ளே ஏதாச்சும் பாக்ஸ். ஏன்னா நம்மள்ட்ட சுத்தமாக ஏறமே கிடையாது. ஒரு 61 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சி. இந்த பாக்ஸில் வச்சிருக்காடா. டே என்ன ஆல்ரெடி நிறைய பொருள் இருக்குது. இந்த பொருள் எடுக்க மாட்டேன். இந்த பொருள் எனக்கு தேவையில்லை. டே ஏன் பொருளாக கொடுங்கடா. டே பொருளாக கொடுங்கடா. ஓகே, நமக்கு ஒரு 30 ஆமாம் கிடச்சிருக்கு. இந்த 30 ஆமாம் போதும் எனக்கு. எனிமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கானுங்க. ஒரு 5 பேர் தான் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போய் எனிமே தெரியும் பாட்டு பட்டுன்னு போட்டு தள்ளுறோம். சட்டு புட்டுன்னு பூயா வாங்கணும். டே காரத்தில் வந்துட்டுண்ணா முடிஞ்சா ஃப்ரெண்டில் வந்து பாருங்க. அதுக்கு ஒரு பைபிளங்க யாரும் குளோல் போட்டு சண்டை போட்டுருந்தானுங்க. நான் பாட்டு 7 தான் முட்டை. ஆனால் உள்ள ஒரு அக்கா மன்னிச்சிருங்க. இப்படி பக்கா வந்து எங்கே பண்ணணும் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள நீங்கள் இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து சும்மா குளோவில் உடைக்குமே தான் உடைச்சேன். ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. திரும்பி கார் எடுத்துகிட்டு போய் இங்கே ரெடி உட்காந்து ரெடி ஒன்றாவா. என்னடா நீ பண்ணு ஜாலியாக உட்காந்து கிடக்குற. என்னடா பண்ணிட்டு இருக்க? உட்காந்துட்டு வேவ் பார்த்துருக்கேன். அவ்வளோதான் முடிச்சிச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சுன்னு போல இருக்கு. நம்ம ஃபேக்ட்ரியில் இறங்கி மொத்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கூட வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து இன்னொரு மேட்ச் சொல்லலாம். அந்த மேட்ச்சில் நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் இறங்கக்கூடாது. ஏன்னா ஃபேக்ட்ரியில் இறங்கினா தான் நிறைய லூட்டு கிடைக்குது. அங்கே இறங்காமல் மற்ற இடத்துல இறங்கி நம்ம அங்கே போய் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஒருத்தன் தான். டே எப்படியும் நான் முடிச்சிருவேன்டா. எங்கெல்லாம் சண்டைக்கு வரலாமா? எங்கிட்ட சண்டைக்கு வரதே தப்பு. அடி வாங்குறது ஆல்ரெடி செஞ்ச மாதிரி வரியா பைப்பில் முடிக்கிறடா. குளோல் மட்டும் போட்டுக்கணும்டா. 2 கிரேனேட் இருக்கு. கிரேண்ட் தூக்கி போடலாம். ஏன்னா 2 கிஃப்ட் பாக்ஸ் தான் கிடச்சிது. கிரேண்ட் தூக்கி போடலாம். மாட்டிக்கிட்டாயா? அவ்வளோதான். 5 பேர் கில் பண்ணி பூயா வாங்கியாச்சு. என்னதான் பூயா வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து ஃபேக்ட்ரி மேலே இறங்குறதுனால நமக்கு நிறைய கிஃப்ட் பாக்ஸ் கிடச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுனால நம்ம வந்து இன்னொரு மேட்ச் விட போகிறோம். அதில் நம்ம வேறு இடத்துல இறங்க போகிறோம். அதுக்கப்புறம் வேறு இடத்துல இறங்கிட்டேன். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ளூ ஜோனில் இறங்கிட்டேன். ஏன்னா ப்ளூ ஜோனில் நிறைய எனிமிங்க வருவானுங்க. அப்போ தான் மேட்ச் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். டே த்ரில்லிங்காக போகிறோம். நான் முடிஞ்சால் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் கிடச்சி. இந்த பாக்ஸில் என்ன கிடக்கு? இந்த பாக்ஸில் ஷார்ட் ரேஞ்ச் என்ன திரும்பி மேக்ஸ் 1 கிடச்சிருக்கு. ஓகே, மேக்ஸ் 1 எடுத்துக்கலாம். மேக் 10 கிடைங்க எதிர்பார்த்தேன். இந்த ப்ளூ ஜோனில் சில எனிமிங்க இறங்கியிருக்கானுங்க. அவங்களாச்சும் போட்டு முடிந்து பாருங்க. டே சண்டைக்கு வாங்கினங்க தானே இருக்கேன். கன்லாம் கையில் இருக்குடா. கன் இருக்கே. என்னைய மட்டும் தான் தேவைப்படுறானுங்க. ஒருத்தவனும் மாட்டான் போல இருக்கே. எவனும் இருக்கு. மேலே ஒருத்தர் இறங்குறாயா. வானத்தின் ஒருத்தர் இறங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன். சரி வெளியே வருவான். நானும் வெளியே வந்த மாதிரி தெரியல. ஒரு இடத்துல உட்காந்து லூட் அடிச்சிருந்தான். லூட் அடிக்கிறப்ப அவனை வந்து பொட்டி ஆக்கியாச்சு. லூட் அடிக்கிறான் கொஞ்சம் நவுந்திட்டு அடிக்க மாட்டேடா. அப்படி உட்காந்து அடிக்கூடாரா. அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் மட்டும் பொருள் எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ளூ ஜோனுக்கு உள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி அங்கே சண்டை போட்டுருக்கானுங்க. மார்க் நல்லா காமிக்குது. என்னடா இருக்குது? பேக் பேக். ஓகே, பேக் பேக் லெவல் 3 பேக் பேக் அடிச்சிருக்கு. அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ள சண்டை போட்டுருக்கலாம். அவனை வந்து முடிச்சிட வேண்டியதான். ஜம்ப் பண்ணி வந்து மேலே ஏறிக்கலாம். எனக்கு கீழே தான் சண்டை போட்டுருந்தானுங்க. எங்கடா இருக்கீங்க? க்ளூவெல்லாம் போட்டு விளாண்டு கிடைக்கிது. எங்கடா டே பைப்பிடுங்க. அங்கே தான் க்ளூவில் போட்டு விளாண்டுருக்காங்க. வெளியே வாடா. வெளியே வரதான் பார்க்குற முடியும். 120 டேமேஜா? 120 டேமேஜ். கொஞ்சம் ஒரு புள்ள ட்ராவல் தான் முடிச்சு. சின்ன எனிமி இருக்கானா? இன்னும் ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு. அவன் போட்டதில் ட்ரை பண்ணணும். நம்ம போட்டதில் போல இருக்கு. நம்ம முன்னாடி ஈவினிங் போட்டு முடியாது இருப்பாங்க. டே வெளியே வாடா. அங்கே தான் இருக்கேன். ஒரு 2 செகண்ட் வெளியே வந்தால் முடிச்சிருவான். வெளியே வர மாதிரி தெரியல. வெளியே வர மாட்டான். கொஞ்சம் உஷாராயிட்டான். நம்ம சுடுன்னு பயந்துட்டான். டே இப்போ வந்து பாரு. இப்பயாச்சும் வரவே மாட்டியா? பைப்பில் வந்து முடிச்சிடலாம். டே என்ன காலியாவோட எப்படா? ஓகே, வந்து ஷீல்டு வச்சிருக்கான் போல இருக்கு. டைமண்ட் போகிற போட்டா. டே டைமண்ட் போகிற போட்டா விட்டுருவோமாடா. உள்ள வந்து போட்டு தரோம்டா. ரிவ்யூ ஆகிட்டு நினைக்கிறேன். டே தப்பிச்சு ஓடுறான். டே ஏன்னா இந்த பயம் வந்து எதுக்குடா ஓர? நீ பண்ண உள்ளே உட்காந்துருக்கா. இப்படி கை கிட்டே வந்து மாட்டியடா.
அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அதிலே வந்து பொருள் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லது. நமக்கு புல்லட் ரொம்ப முக்கியமான ஏரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் 60 புல்லட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நான் பாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல நிறைய பாக்ஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் எடுத்துக்கலாம். ஓகே, லெவல் 2 ஹெல்மெட் இருக்கா, ஓகே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, இதில் நம்ம வந்து ஏரம் கிடைக்கும், 30 ஏரம் கிடைக்கும், அது வந்து எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டேன். நமக்கு வந்து ஃபேக்ட்ரியில் மேலே ஒருத்தன் ஜாலியாக உட்காந்து கிடக்கிறேன். கிளாக் டேவில் எனிமிங் இல்லை, கிளாக் டேவில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். கிளாக் டேவில் இல்லை, நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் ஒரே ஒருத்தன் தான் டாப் லேயர் உட்காந்து கிடக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பைப்பில் நான் வந்து சைடில் வந்து இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரிஞ்சுது. என்ன இப்படி மாட்டிக்கிட்டேடா, கஷ்டப்பட்டு மேலே ஏறினா இப்படி ஈஸியாக அவனை போட்டு தள்ளிட்டேனே. அதுக்கப்புறம் சரி புச்சுனா கலை அவனை செய்ய மாட்டோம், நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனிமி அவனு வர மாரி தெரியல. நான் ஊக்காங்க போகிறோம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஊக்காங்க போகிற வேஸ்ட் ஆச்சுரா. நம்ம எக்ஸிஸ்டேட்டுக்கு ஒரு க்ளோல் போட்டுக்கலாம். ஏன்னா எனிமி எங்கேருந்து சொல்லுவானு உள்ள சண்டை போட்டு தானுங்க எல்லாம் மார்க் காமிச்சுது. கண்டிப்பாக உள்ள ஒருத்தனாச்சும் இருக்கான். அவனை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே வாடா, வர மாட்டான் போல இருக்கே, பயந்துட்டு உட்காந்து. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வந்தான், மாட்டிக்கிட்டான். முடிச்சிடலாமா? முடிக்கிறேன், நான் போட்டுலாம் பண்ண மாட்டேன்டா. ஏன்னா அவன் ஜோனில் இருக்கான். கண்டிப்பாக ஜோன்லேருந்து உள்ளே வந்தவன வர வழியும் கிடையாது. வேறு டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவனால தப்பிக்கவே முடியாது. என்ன ஒரே ஒருத்தர் வெளியே வாடா, வெளியே வாடா, வந்து பாடுறா, ஜோனில் மட்டும் டேமேஜ் ஆகிட்டு இருக்கா. அவனை தான் வெளியே வர முடிச்சிடலாமா? அவ்வளோதான், காலி பண்ணிச்சு. நம்ம வந்து 5 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பீக்குக்கு போயிடலாம். ஏன்னா போன மேட்ச்சே தான் இந்த மேட்ச் நடக்குது. போன மேட்ச்சில் எந்த இடத்துல போனோமோ அதேமாரி இந்த மேட்ச்சில் வந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரிக்கு போகல. ஆனால் எப்படியும் ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு எங்கே ஒரு வேலையை பச்சை சட்டை அவனை பார்த்துறேன்டா. ஒரு பச்சை சட்டை இங்கே தான் ஓடியாந்துட்டு இருந்தான். எங்கே இருக்கான்? இங்கே தான் வந்தாலே எங்கே அங்கே நின்றுட்டுருக்கேன். அவ்வளோதான், முடிச்சிடலாமா? அவன் பண்ணு 7 நின்றுட்டுருக்கான். நம்ம வந்து போட்டு தெளிச்சு இன்னும் ஒரு 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 2 பேரை போட்டுதெல்லாம் போது நம்ம வந்து போய் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். சரி அவனை போட்டுதெல்லாம் நான் பண்ணு ஓடிட்டு இருந்தேன். நான் அவனை போட்டு தான் ஓடிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏன்டா சுட்டுறேன், எங்கேயும் சுட்டானே தெரியலையே. கல்வி பண்ணி ஒழிஞ்சிருக்கான் போல இருக்கு. பின் வேற ஜீப் எடுத்து வரேன். நல்ல வேலை போயிட்டான், நம்மளை பார்க்கல போல இருக்கு. முட்டி தூக்கிறதுனா என்ன ஆகுறது? ஃப்ரண்ட்டில் இருக்கணும், பேக்கில் வந்து சேர்ந்து போட்டு தள்ளுவானுங்க. ஜீப் எடுத்து அங்கே தான் போகிறான் போல, அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான் போல இருக்கு. சண்டையிட போட்டுருங்க, வரானே முடிச்சிடாதீங்களா. பைப்பில் திரும்பி ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த பேக் நான் அப்படியே ஓடி போயிட்டேன். ஜீப் எடுத்து நான் சுற்றுறான். அதுக்கப்புறம் ஜீப் காரன் அவன் வந்து போட்டு தள்ளிட்டான். இப்போ 108 டேமேஜ், 7 டேமேஜ் கொடுத்தாச்சுரா. உன 108 ஏற்றுனா 108 டேமேஜ் கொடுத்தானே. பைப்பில் வெளியே வரமாட்டானே. என்ன ஒருத்தர் வெளியே தான் முடிச்சானா. லாஸ்ட் இனிமே இவனை போட்டுதான் நம்ம வந்து பூயா வாங்கிடலாம். போட்டு தெரியலாமா? வெளியே வர மாதிரி தெரியல. குழுவால் போட்டுக்கிட்டே இருக்கேன். நமக்கு கிரண்டுமே இல்லை. இப்போ ரிஸ்க் எடுக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம வந்து 7 கில் பண்ணி பூயா வாங்கியாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸில் கிடைச்சி ரூட் நம்ம முடிச்சு பூயா வாங்கியாச்சு. பை பை, டேக் கேர்.